இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. 1917 செப்டம்பர் 13ஆம் தேதி கோவாடா ஏரியாவில் 30,000 பேர் திரண்டனர். லூசியா ஜெபமாலையை வழி நடத்தினார். அன்னையின் வருகையை எதிர்நோக்கிய கூட்டத்திற்கு மிகவும் வியப்பாக வானம் நீல நிறமாக மேகங்கள் இல்லாமல் காணப்பட்டது. அனைவரின் கண்களும் வானத்தின் பிரம்மாண்டத்தை நோக்கின. மிக ஆச்சரியமாக ஒரு ஒளிரும் பூகோளம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணித்தது. திடீரென அது மறைந்து விட்டது. பின்னர் சூரிய ஒளி மங்கி வளிமண்டலம் முழுவதும் தங்க நிறமாக மாறியது. முந்தைய காட்சிகளின் போது இருந்தது போல சிலர் நட்சத்திரங்களை கண்டனர். வானம் இருளாகிவிட்டது. பின்னர் லூசியா அன்னையிடம், உங்கள் அருள் என்னிடம் என்ன வேண்டுகிறது என கேட்டாள். அன்னை, போரின் முடிவை பெறுவதற்காக ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிக்கவும், அக்டோபரில் ஆண்டவர் வருவார், வியாகுல அன்னை மற்றும் கார்மேல் மலையின் அன்னை உலக ஆசீர்வதிப்பதற்காக புனித சூசையப்பர் குழந்தை இயேசுவுடன் தோன்றுவார், கடவுள் உங்கள் தியாகங்களில் திருப்தி அடைகிறார். லூசியா, இங்கே வாய்ப்பேச முடியாத காது கேளாத ஒரு சிறுமி உள்ளாள், நீங்கள் அவளை குணப்படுத்த விரும்புகிறீரா என கேட்டார். அன்னை, 1 வருடம் கழித்து அவள் குணம் பெறுவாள் என்றார். லூசியா, எனக்கு பல கோரிக்கைகள் உள்ளன, சில மனமாற்றத்திற்காகவும் மற்றவை குணப்படுத்துவதற்காகவும் என்றார். அன்னை, சிலவற்றை நான் குணப்படுத்துவேன், ஆனால் எல்லோருக்கும் இல்லை, ஏனென்றால் எங்கள் இறைவன் அவர்களை நம்புவதில்லை என்றாள். மக்கள் இங்கு ஒரு தேவாலயம் வைக்க விரும்புகிறார்கள் என்றார். இதுவரை பெறப்பட்ட பணத்தில் பாதியை ஜெபமாலை அன்னையின் விழாவிற்கும் மீதியை ஆலயம் கட்ட பயன்படுத்துங்கள் என்றார் அன்னை. 2 கடிதங்களையும் ஒலிவல் திருச்சபையைச் சேர்ந்த ஒருவரால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய குடுவை தண்ணீரையும் வழங்கி, உங்கள் அருள் இதை விரும்புகிறதா என கேட்டாள் லூசியா. அன்னை, இது விண்ணகத்திற்கு ஏற்றதல்ல, அனைவரும் நம்பும்படி அக்டோபரில் நான் அற்புதத்தை செய்வேன் என்றார். பின்பு அன்னை வழக்கம்போல் கிழக்கு நோக்கி மேலே சென்றார். அவருடன் வந்த தங்க நிற பூகோளம் கிழக்கு நோக்கி மறைந்ததை கூட்டம் மீண்டும் ஒருமுறை கண்டது. மரியே வாழ்க.